வாரம் வர 8th நவம்பர் அன்னைக்கு 2 வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 11 மணிக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வர்சஸ் பர்சனல் பாலிசி. இந்த வெபினார்ல ஏன் உங்களுக்கு கம்பெனி கவர் அண்ட் தனியாக ஒரு பர்சனல் கவரும் தேவைங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை தொடர்ந்து 12 மணி ISTலையும் 10:30 GSTலையும் ஸ்மார்ட் வெல்த் கிரியேஷன் ஃபார் NRIs. இந்த வெபினார்ல உங்களோட வெல்த்தை எப்படி பெட்டரா பில்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோவில் மாற்றங்களை எப்படி செய்ய வேண்டும்? எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்க வாங்கின முதலீடுகளில் எந்த முதலீடு உயர்கிறதோ அதை விற்றுருவாங்க. விற்றுட்டு அடுத்த முதலீடை வாங்கிறதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவங்க வாங்கிட்டு விலை இறங்கின ஒரு முதலீடு இருக்கும்ல, அதை என்ன பண்ணுறாங்க? அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெருவாரியான முதலீட்டாளர்கள் இறங்க இன்னும் அதிகமாக வாங்குவாங்க. எதன் அடிப்படையில் இறங்க வாங்குறாங்க? ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இறங்க அதிகமாக வாங்குறாங்க. ஆவரேஜ் பண்ணாக்கா மட்டும் போதுமா? உங்கள் தேர்வே தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஆவரேஜ் பண்ணும்போது என்ன நடக்குது? 2 கம்பெனியில் நான் பார்த்த வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணி தங்களையே வருத்தி கொண்டார்கள். ஒன்று வோடாஃபோன் ஐடியா, ஏன்னா 120 ரூபாயிலேருந்து 3 ரூபா வரைக்கும் வந்தது. இன்னொன்று எஸ் பேங்க். ஸோ ஆவரேஜிங் எல்லா நேரத்துலையும் வேலை செய்யாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுவும் எங்கே வேலை செய்யாதுங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். எங்கே நம்முடைய தேர்வே சரியில்லையோ, எங்கே நம்ம தேர்ந்தெடுத்த முதலீடே தப்போ, அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாரும் கண்ணு மூடிக்கிட்டு வாங்குறாங்க, ஏதோ அது ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி. செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்கணும்னா, ஹேண்டிலே இல்லாத கத்தி அது, அதை எப்படி பிடிக்கணும்னு தெரியணும். ஆனால் அது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா, அதில் ஹை ரிட்டர்ன் வந்திருக்கு சமீப நாட்களில் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. இன்ஃபேக்ட் அந்த காரணத்துக்காக தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஹை ரிட்டர்ன் ஒரு செக்டரல் தீமேட்டிக்கில் ஃபண்டுனாக்கா அந்த நேரத்தை நம்ம அதில் பணம் போடுறத தவிர்க்கணும், சுதாரிச்சுக்கணும், யோசிக்கணும். உண்மையிலே நம்ம இந்த இடத்துல இன்னும் பணம் போடணுமான்னு யோசிக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு உச்சத்தில் இருக்கும்போது ஒரு செக்டரல் ஃபண்டை வாங்கிடுறாங்க, அது இறங்க ஆவரேஜ் பண்ணுறாங்க. தப்பா? என்ன தப்பு? ஃபஸ்ட்டு ஒரு செக்டோரல் ஃபண்ட் இல்லை ஒரு தீமேட்டிக் ஃபண்டுங்கிறது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு உச்சத்தை தொடும். அதுக்கப்புறம் கீழே போய் செத்து கிடக்கும். மறுபடியும் 3-4 ஆண்டுகள் கழித்து ஒரு உச்சத்தை தொடும். ஸோ இதை எப்படி வாங்கணும்? ஒரு டாப்லேருந்து ஒரு பாட்டம் வரைக்கும் வாங்கிட்டு திருப்பி டாப் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, அல்லது ஒரு பாட்டமில் யாருமே அதை கண்டுக்காத போது வாங்கணுமாங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான காமன் சென்சிக்கல் கொஸ்டின். விடையை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செக்டோரல் தீமேட்டிக் ஃபண்ட்ஸில் தொடர்ந்து முதலீடு செய்பவன். மற்றவர்கள் அதை விரட்டி வாங்கும்போது நான் வித்துக்கிட்டு இருப்பேன். மற்றவர்கள் அதை விற்கும் போது அதில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவையும் அவங்க பார்க்கும்போது நான் வாங்கிட்டு இருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக எதிர்மறையான ஒரு அணுகுமுறை தான் அதில் வேலை செய்யுன்றது என்னுடைய கருத்து. ஸோ மார்க்கெட்டில் ஒட்டுமொத்த ஒருமித்த கருத்து இருக்கும்போது ஒரு செக்டரல் தீமேட்டிக் ஃபண்டை வாங்கினீங்கனாக்கா, அங்கேருந்து ஆவரேஜ் பண்ணிங்கனாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல முதலீடு இல்லை. அது நிறைய பேர் டிஃபென்ஸில் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல பண்ணுறாங்க. என் வியூ தான். அதுக்காக நான் டிஃபென்ஸுக்கு அகெயின்ஸ்ட்னு இல்லைங்க. ஒரு முதலீட்டை எப்படி கையாள வேண்டும் என்று ஒரு வழிமுறை இருக்க வேண்டும். அந்த வழிமுறை ஒரு லாஜிக்கு கட்டுப்பட வேண்டும். பிளைண்டா கண்ணை கட்டி கொண்டு முதலீடு செய்யக்கூடாது.
ஷேர்ஸில் இதை பண்ணும்போது இன்னும் ஷார்ப்பான விளைவுகள் வரும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிறைய கம்பெனிஸ்க்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ஷார்ட்டேஜ்னால பயங்கர ப்ராஃபிட் வரும். உதாரணத்துக்கு கோவிட்ல சில மருத்துவ ப்ராடக்ட்ஸை விற்றவங்களுக்கு எக்கச்சக்க ப்ராஃபிட் வந்தது. ஒரே ப்ராடக்ட் எக்கச்சக்க ப்ராஃபிட்டை கொடுத்தது. ஆனால் கோவிட் முடிஞ்ச பிறகு அந்த கம்பெனிஸ் எங்கே இருக்கு? இப்போ அமெரிக்காவில் நீங்கள் இருக்கீங்க, ஃபைசர் மொடர்னான்னு 2 கம்பெனி. கோவிட் போது எங்கே போச்சுன்னு பாருங்க. இப்போ போய் அந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு கண்ணை கட்டும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலச்சூழலில் அதிக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள், ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் விற்று எக்கச்சக்க ப்ராஃபிட் அந்த ஒரு ப்ராடக்ட்னால சம்பாதிச்ச கம்பெனியை நீங்கள் லோ பிஇ அப்படின்னு வாங்கினீங்கன்னாக்கா வீணாக போயிடுவீங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு தெரியும் அந்த ப்ராடக்டினுடைய காலம் முடிஞ்சு போச்சு, அடுத்த ப்ராடக்ட் எப்போ வரும்னு தெரியாது. 2 வருஷத்துல வரலாம், 3 வருஷத்துல வரலாம், 5 வருஷத்துல வரலாம். அப்போ 5 வருஷத்துல எந்த ப்ராடக்ட் வரும், எப்போ அது வந்து ஜாக்பாட் அடிக்கும்னு தெரியாதுனாக்கா அந்த கம்பெனியை எந்த பிஇயில் வாங்குறதுக்கும் முகாந்திரம் இல்லைங்க. இதுதான் ஃபேக்ட். அதுக்காக அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேடுன்னா நான் சொல்லலை. சில பேர் அவங்க பிஸ்னஸே ஒரு ஜாக்பாட் அணுகுமுறையில் இருப்பாங்க. அடித்தா ஜாக்பாட்டை எப்போ வரும்னு தெரியாது. இப்போ ஜாக்பாட்டை நோக்கி போகிறவனை நீங்கள் பின்தொடர்வீங்களா அல்லது ஸ்டெடியாக போகிறவன் பின்னாடி போவீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இப்போ ஹை பிஇ உள்ள கம்பெனிஸ் எல்லாம் பாருங்கள், நல்ல வளர்ச்சி வருவாயிலையும் இருக்கணும், லாபத்திலையும் இருக்கணும். அதனால தான் அந்த ஹை பிஇ. என்னைக்கு அந்த வருவாய் வளர்ச்சியும் லாப வளர்ச்சியும் கொஞ்சம் மந்த நிலையை நோக்கி போகுதோ அப்போவே பிஇ குறையணும். ஆனால் நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுது, அது அப்படியே வச்சிருக்கு. வச்சிருந்தா என்ன ஆகும்? இன்னொரு குவார்ட்டர் அதே மாதிரி பேடாக இருந்தால் மார்க்கெட் பயப்படும். 3வது குவார்ட்டர் பேடாக இருந்தால் மார்க்கெட்டில் எல்லாரும் அதை விற்க வருவாங்க, இன்ஸ்டியூஷன் விற்பான். அப்போ பிஇ திடீர்னு கொலாப்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து அது வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்கள் நிலைமை என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது எப்படி ஒரு சரியான முதலீடாகவும் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிங்காகவும் இருக்க முடியும்? எப்படி அமையும்? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் முதலீடுகளை கையாள முறையே ஒரு பர்சனல் ஆங்கிள்லேயும் ஒரு ஈகோயிஸ்டிக் ஆங்கிள்லேயும் தான் இருக்குது. நான் இதில் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற ஒரு அணுகுமுறை அதில் வந்துடுது. இது உங்களை பற்றினது இல்லைங்க. இது அந்த நிறுவனத்தை பற்றினது, அதன் பொருளாதார வாய்ப்புகளை பற்றினது, அதன் வளர்ச்சி சார்ந்தது, அதன் லாப வளர்ச்சி சார்ந்தது, அதன் மதிப்பீடு சார்ந்தது. இதையெல்லாம் பார்க்காம நீங்கள் வாங்கின முதல் விலையிலேருந்து அலைன் ஆகி சும்மா கீழே வர ஆவரேஜ் பண்ணிங்கன்னா எப்படி அந்த முதலீடு ஒரு நல்ல முதலீடாக இருக்க முடியும்னு நீங்கள் தான் யோசிக்கணும். இதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாலும் சரி, ஷேரில் பண்ணாலும் சரி, அது நல்ல முதலீடாக அமைவதற்கு ரொம்ப கால அவகாசம் ஆகும். ஏன்னா டேர்ன் ஆகணும், டேர்ன் ஆகிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு அந்த முதலீடு போகணும், அங்கே அந்த முதலீடு உங்களுக்கு ஜெயிச்சு காட்டும். சப்போஸ் இது 7 வருஷத்தில் ஆச்சுன்னா அந்த 7 வருஷத்துக்கு உங்கள் பணம் என்ன ஆக போகுது? அதே இடத்துல இருக்க போகுது. இதுதான் சிக்கல். அதே போல் ஒரு நிறுவனம் வந்து கோவிட் பாட்டம்லேருந்து டபுள் ஆகுது ரொம்ப குயிக்காக. நல்ல கம்பெனி, ப்ளூ சிப். டபுள் ஆனவொன்னே என்ன நினைக்கிறீங்க? அடுத்த 2 வருஷத்தில் மறுபடியும் டபுள் ஆகும்னு நினைக்கிறீங்க. இது எப்படிங்க நடக்கும்? அங்கேருந்து அந்த பங்கு அசையவே இல்லை, அதே இடத்துல கல்லு போட்ட மாதிரி இருக்கு. எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? மேபி இன்னொரு 3-4 வருஷம் கூட இருக்கலாம், அல்லது ஸ்லோவாக 10% கூடலாம். ஆனால் நீங்கள் அதை வாங்கினது இதே வேகத்தில் அது வளரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து டயர்ட் ஆகிடுவீங்க. அந்த முதலீட்டில் நீடிப்பதற்கான ஒரு பொறுமை உங்கள் கூட இருக்காது, அதை நீங்கள் இழந்துடுவீங்க. அந்த பொறுமையை இழக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை விற்றுட்டு வெளியே போயிடுவீங்க. இது ஏன் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பித்த இடம், நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பித்த விதம், நீங்கள் முதல்ல முதலீடு செஞ்சப்போ இருந்த மதிப்பீடு, இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் கடைபிடித்த முதலீட்டு வழிமுறை உங்களுக்கு உதவலை. இது நடக்கும்போது நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும். எங்கே மாறணும்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீட்டு அணுகுமுறையை மாற்றணும். எல்லாரும் வாங்கின பிறகு நம்ம வாங்கக்கூடாது. எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறத நம்ம விரட்டி பிடிச்சி துரத்தக்கூடாது. நிறுவன மதிப்பு கூடின பிறகு ஒரு பங்கை போய் அவசரப்பட்டு வாங்கக்கூடாது.
அப்படி வாங்குறதா இருந்தால் அந்த பங்கு மேலும் வளருமா, இப்போ இது வரைக்கும் பார்த்த வளர்ச்சியை விட அதிக வளர்ச்சி வருமானு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் வாங்கணும். அதைத்தான் மொமெண்டம் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பல நேரங்களில் பண்ணுறாங்க. ஏற்கனவே டபுள் ஆன ஒரு ஸ்டாக்கை அதுக்கப்புறம் வாங்கி அங்கேருந்து 2 டபுள் பண்ணுவாங்க. ஆனால் வளர்ச்சியை பாருங்கள், அந்த கம்பெனியில் வேகம் ஈடு கொடுக்கும். வளர்ச்சி வேகம் ஈடு கொடுக்கும்போது தான் அந்த மாதிரியான ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வரும். வளர்ச்சி வேகம் பட்டு போயிடுச்சுன்னா, அது கீழே போயிடுச்சுன்னா யாராலையும் ஒரு பங்கினுடைய விலையை உயர்த்த முடியாது. அது எளிதல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துலேருந்து வெளியே போய் வேற ஒரு இடத்துல பணத்தை போட்டுட்டு அந்த இடத்துல தான் ஜெயிக்க ட்ரை பண்ணோம். அப்போ அந்த மாற்றங்கள் நம்ம போர்ட்ஃபோலியோவில் அவசியமாகிறது, அத்தியாவசியமாகிறது. ஏன்னா ஏற்கனவே பண்ண தவறுகளிலிருந்து மீண்டு வர வேண்டும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் கேபிட்டல் தான், அந்த கேபிட்டலை ப்ரொடக்டிவிட்டிக்கு கொண்டு வரணும். இதுதான் ஒவ்வொரு முதலீட்டாளனும் இந்த காலகட்டத்தில் சிந்திக்க வேண்டியது. நம்மகிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது. இதில் எதெல்லாம் ஸ்ட்ராங், எதெல்லாம் நல்லா வளரும், எதெல்லாம் நமக்கு சாதகமான மதிப்பீட்டில் இருக்குது. இந்த விஷயங்களில் எங்கெல்லாம் உங்களுக்கு டிக்கு அடிக்குதோ அதை விட்டுருங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு கேள்விக்குறி இருக்கோ அங்கேருந்து வெளியேறிட்டு எங்கே உங்களுக்கு உறுதியான வளர்ச்சியும் உறுதியான வாய்ப்புகளும் சாதகமான மதிப்பீடும் தெரியுதோ அந்த இடத்துக்கு போங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் மொத்த போர்ட்ஃபோலியோவும் ப்ரொடக்டிவாக இருக்கும், மொத்த கேபிட்டலும் வளரும். இல்லைனா என்ன ஆகும், ஒரு 20% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வளரும், பாக்கி 80% உட்காந்துரும். இந்த உட்கார்ந்த விஷயம் நவரலைன்னா இந்த 20% கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் அந்த 80% கொடுக்காத ரிட்டர்னுக்கு காம்பன்சேட் பண்ணாது. ஏன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவில் பெரும் பகுதி நகரலைன்னா சிறு பகுதியால் ஈடு செய்ய முடியாது. சிறு பகுதியால் வளர்ச்சியை ஈடு செய்யும் வகையில் கொடுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல மாற்றம் தேவைப்படுது. ஸோ மாற்றத்துக்கு எங்கே ஒரு தேவை ஏற்படுதுன்னா இங்கே தான் தேவை வருது. இந்த தேவையை நீங்கள் அடையாளம் கண்டுட்டீங்கன்னா நீங்கள் மாற்றத்தை நோக்கி போயிடுவீங்க. இதை அடையாளம் காணாமல் கண்மூடித்தனமாக ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யூ வில் பி புட்டிங் குட் மணி ஆஃப்டர் பேட். ஒரு தப்பு மேலே மேலும் மேலும் பணத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கன்விக்ஷன். நீங்கள் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகணும். எல்லாருமே ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகணும்னா மாற்றம் எங்கு எப்பொழுது தேவையோ அந்த இடத்தில் அந்த மாற்றத்தை நீங்கள் வழங்க வேண்டும். உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு அதை வழங்க வேண்டியது உங்களுடைய கடமை, பொறுப்பு. அதை நீங்கள் சரியான வகையில் சரியான நேரத்தில் கொடுத்தீங்கனாலே நீங்கள் மீண்டும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த வளர்ச்சியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.